ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் அப்படிங்கிற லெசன் வந்து டேர்ம் 1 கிளாஸ் 6th புக்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லெசனில் நம்ம கற்றுக்கனால என்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா பிளான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடியும், பிளான்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட பார்ட்ஸ், லீஃப்னா என்ன, ரூட்னா என்ன, ஃப்ளவர்னா என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதர் வந்து ரவி அண்ட் ராணி 2 பேரும் வெஜிடபிள் மார்க்கெட் வந்து போயிட்டு போகிறாங்க. அங்கே வந்து வெஜிடபிள்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க 2 பேரும். எல்லா வெஜிடபிள்ஸும் சாயிலேருந்து தான் விளையுதா அப்படின்னு சொல்லிட்டு விளையுது. பட் ஸ்டில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இந்த வேர்ல்டு எல்லாமே வந்து எதில் கம்ப்ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா இருந்து தான் வந்து கம்ப்ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பிளான்ட்டோட ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம பாடி எப்படி நிறைய ஆர்கன்ஸ்னால மேடாக இருக்கோ அதே மாதிரி பிளான்ட் வந்து நிறைய ஆர்கன்ஸ்னால மேடாக இருக்குது. அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ வந்து மெயினாக பார்த்திங்கன்னா பிளான்ட் எப்படி பிரிக்கிறாங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம் ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. இதான் வந்து ஒரு பிளான்ட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ரூட் சிஸ்டம், அது சாயிலுக்கு மேலே விளையக்கூடிய எல்லாமே வந்து ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். சாயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ரூட் சிஸ்டமாக இருக்குது. ஸோ வந்து சாயிலுக்கு மேலே என்னென்ன விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, லீவ்ஸு, ஸோ நோட்ஸ், இன்டர் நோட்ஸ் இதெல்லாம் வந்து லீவ்ஸில் இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கீழே. இப்போ வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ரூட் அண்ட் ஷூட் சிஸ்டமாக வந்து பிளான்ட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ரூட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா த அண்டர்கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த மெயின் ஆக்சஸ் ஆஃப் த பிளான்ட்டை தான் நம்ம வந்து ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ரூட்னா என்னது, அண்டர்கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த மெயின் ஆக்சஸ் ஆஃப் த பிளான்ட்டை தான் நம்ம ரூட்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பிளான்ட் எப்படி இருக்குன்னா அதுக்கு கீழே இருக்க அண்டர்கிரவுண்ட் பார்ட் ஆஃப் மெயின் ஆக்சஸ் ஆஃப் த பிளான்ட்டை நம்ம ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரூட்டில் வந்து நோட்ஸ், இன்டர் நோட்ஸ் ரெண்டுமே வந்து கிடையாது. ஆக்சுவலாக ஷூட்டில் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரூட் ஹேர்ஸ் தான் இதில் மெயினாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரூட் ஹேர்ஸ் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், மைன்யூட்டான ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கா. ஸோ அதெல்லாம் வந்து என்னது ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரூட்ஸ் வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் இன் நேச்சர். இது வந்து ஹைலி இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்னா என்னென்னா ஜியோ மீன்ஸ் எர்த்து. ஸோ எர்த்தை நோக்கி தான் அந்த ரூட்ஸ் அப்படிங்கிறது கீழ் நோக்கி தானே விளையுது கீழே. ஸோ அதனால் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரூட்டை வந்து மெயினாக ரெண்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து டேப் ரூட், அனதர் ஒன் இஸ் ஃபைபரஸ் ரூட். ஸோ டேப் ரூட் அப்படின்னா என்னதுன்னா ஒரு சிங்கிளாக இருக்கக்கூடிய ரூட் தான் வந்து டேப் ரூட். இது வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட். சிங்கிள் ரூட் தான் வந்து டேப் ரூட் சிஸ்டம். ஸோ வந்து கிரவுண்டுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக வந்து விளையக்கூடிய ஒரு ரூட் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு மாடிஃபிகேஷன் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்து விளையக்கூடிய ரூட்ஸ். ஸோ இதில் வந்து ஸ்மால் ரூட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமாட்டி சின்ன சின்ன லேட்டரல் ரூட்ஸுங்கிறது சைடாக இருக்கக்கூடிய ரூட்ஸ். ஸோ அது வந்து சைடாக வந்து முளைக்கக்கூடியது. இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ரூட்டு, இதுக்கு கீழே வந்து லேட்டரலான ரூட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கா. அதுதான் வந்து என்னென்னா டேப் ரூட். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டேப் ரூட்டுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகாட்டிலடனஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து டேப் ரூட் சிஸ்டமில் இருந்து விளையக்கூடியது தான். மெயினாக அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டைகாட் பிளான்ட்ஸ் தான் என்னது பேங்கோ, அப்புறம் நீமு, பீன்ஸ், இதுக்கெல்லாம் மாமரம், அப்புறம் வேப்பமரம், இதெல்லாம் வந்து டேப் ரூட் சிஸ்டமில் வந்து விளையக்கூடியது தான். அதே இது வந்து ஃபைபரஸ் ரூட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபைபரஸ் ரூட் அப்படிங்கிறது வந்து கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து சிங்கிள் ரூட் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா டேப் ரூட். கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் வந்து பஞ்சாக ப்ரெசென்ட் ஆகிடுச்சு ஒரு ஸ்டெம்முக்கு கீழே பேஸில் அப்படின்னா அது வந்து ஃபைபரஸ் ரூட் தான் வந்து ஃபைபரஸ் ரூட் சிஸ்டமோட டயக்ராம். ஸோ தென் வந்து இது வந்து மோனோகாட்டிலடனஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபைபரஸ் ரூட் சிஸ்டமில் தான் மோஸ்ட்லி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிராஸ், பேடி, மைஸு. பேடி மீன்ஸ் பேடி, அது அரிசி இருக்குல்ல, ஸோ அதுதான் நெல். இது வந்து கிராஸ் மீன்ஸ் புல். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைபரஸ் ரூட் சிஸ்டமில் தான் வரும். அண்ட் மோனோகாட்டிலடன்ஸ் எல்லாம் ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம், டைகாட்டிலடன்ஸ் எல்லாம் வந்து டேப் ரூட் சிஸ்டமில் வரும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம்.